திருநாவுக்கரசருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார், சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார், திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார், மணிவாசக பெருமானுக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார். இப்ப சைவம் ஒரு 4 தத்துவ முறையை சொல்லுது. கடவுளை நீ, சிவபெருமானை நீ ஒன்று, அவனை அப்பாவாகவும் உன்னை மகனாகவும் நினைத்து நீ அவனை வழிபட வேண்டும். இதற்கு பெயர் சர்புத்திர மார்க்கம் அப்படின்னு பேர். இதற்கு உதாரணமா இருந்தவர் தான் திருஞான சம்பந்தர். அதனாலதான் நீங்க திருஞான சம்பந்தர் குழந்தை, அவர் அப்பாங்கிற ஸ்தானத்துல இருப்பார். அதனாலதான் திருஞான சம்பந்தர் எதையுமே வாய் விட்டு கேட்டதே இல்லை. அடுத்து நம்மை அடியானாகவும் அடிமையாகவும் இறைவனை ஆண்டானாகவும் நினைத்து, முதலாளியாக நினைத்து, நான் உனக்கு எப்பவும் அடிமையா வேலை செய்வோம்பா, நீ எனக்கு எதுவும் செய்ய தேவையில்லை, நீ எதுவும் கொடுக்க தேவையில்லை, நீயா பார்த்து ஏதாவது செய் போதும் அப்படின்னு இருக்கிறதுக்கு பெயர் தாச மார்க்கம். அதற்கு உதாரணம் தான் திருநாவுக்கரசர். உழவார பணி செய்தே வாழ்க்கை. அவர் பாத்தீங்கன்னா ஒரு தோசை கரண்டி மாதிரி ஒன்று கையில வச்சிருப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா. சுந்தரர் என்பவர் சகமார்க்கம். சகமார்க்கம்னா என்னன்னா, நண்பனாக பழகுவது. தோல்ல கை போட்டு, என்ன சிவபெருமான் நல்லா இருக்கிறீங்களா, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்கறது தான் சுந்தரருடைய மார்க்கம். அதனாலதான் நீங்க சுந்தரர் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி